நித்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஜோதிட தகவலில் மஞ்சள் விநாயகர், மஞ்சள் பிள்ளையார்னு பேர். இப்போது திருமணத்தில் மாப்பிள்ளை அணைப்பு அப்படின்னு சொல்கிறப்போ கூட அந்த தேங்காயில் மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் விநாயகரை வச்சுப்பாங்க. இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் இந்த பொண்ணு மாப்பிள்ளையினுடைய வாழ்க்கையும் இதை சம்மதித்து கட்டி கொடுக்குறவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா சீரு சிறப்பாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணுங்கிறக்காக தான் அந்த மஞ்சள் பிள்ளையார், மஞ்சள் தட்டு உற்சவம்னு அதுக்கு பேர், அதுக்கு கிடக்கு. ஆனால் வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் வச்சு நான் விநாயகர் சிலை வச்சுருக்கிறேன் சார், வெள்ளியில் வச்சுருக்கிறேன், தங்கத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க காட்டிலையும் அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை அது ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள்லையாவது மஞ்சள் விநாயகரை பிடிச்சி ஒரு இலையிலையோ அல்லது ஒரு தாம்பாளத்துலேயோ வச்சு அதுக்கு பொட்டு சந்தனம் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வறுமையே இருக்காது, சுபிஷம் ஏற்படும். அந்த மஞ்சள் மங்களகரமானது, மஞ்சள் குருக்கு உகந்தது, மஞ்சள் சர்வவித கிருமி நாசினி. அதுபோக மஞ்சளில் பிடிக்கக்கூடிய விநாயகர் சுக்கரப்பழத்தோடு இருப்பார். விநாயகரே ஆதியும் அந்தமாக இருந்தாலும் எல்லா விட கெடுப்படங்கள் இருப்பார். இப்படி மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்ச மஞ்சள் விநாயகரை சேவிச்சுட்டு வீட்டை அதை பார்த்துட்டு வெளியில் போனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் எப்பேற்பட்ட காரியம் வெற்றியே தரும். அதனால தான் மஞ்சள் விநாயகர் வச்சாங்க. இது விழா காலங்கள்லையும் அதுபோக விசேஷ காலங்களில் மட்டும் இல்லாமல் அனுதினமும் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். நாளடைவில் அந்த மஞ்சள் விநாயகரை எடுத்து தண்ணியில் கரைச்சி வீட்டு வாசலில் பீரோல் இருக்கிற இடத்துல உங்களுடைய அடுப்பங்கரையில் தெளிச்சுக்கிட்டாலே போதும். அதை கரைச்சி தெளிக்கலாம். ஆதலால் ஒன்றும் குற்றம் இல்லை. வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு வெற்றி பெறுவதற்கும் உங்களுடைய வீட்டில் செல்வ நிலை ஓங்கி நிற்பதற்கும் மஞ்சள் பிடிச்ச விநாயகரை பயன்படுத்தும் மாதிரி பிரார்த்தனை பண்ணி உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்குநாத அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம். ஆலய வழிபாடுகள் முறைகளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்.